அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்காக வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஃப்ரீ ஆன்லைன் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வீடியோஸ் இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு ஐடியா இருந்ததுன்னா வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சோடனே அந்த டாப்பிக்கு டெஸ்ட்டும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து இந்த யூனிட் 4 ஜென்ரல் சயின்ஸில் வந்து ஹியூமன் ஃபிசியாலஜி அண்டு ஹியூமன் பாடி ஃபங்க்ஷன். இதில் வந்து ஹியூமன் ஃபிசியாலஜி அப்படின்னு ஒரு நிறைய டாபிக் வரும். குறைஞ்சது வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி புக்லேயே வந்து நேர்லி வந்து ஒரு 5 to 6 லெசன் கவர் ஆகும் இந்த ஒரே ஒரு டாபிக் ஹியூமன் ஃபிசியாலஜி அண்ட் பாடி ஃபங்க்ஷனுக்கு மட்டும். அதில் எங்கெல்லாம் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்களோ அந்த இடம் எல்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் புக்கை வச்சு. உங்களுக்கு வந்து அந்த புக்கோடைய பிடிஎஃப்பும் சென்ட் பண்ணுறேன். அதை வச்சு படிச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் வந்து அந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் கொடுத்துருப்பேன். இதில் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அண்ட் இன் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஆக்சியல் ஸ்கெலிட்டன் பார்க்க போகிறோம். அதில் வந்து அடுத்தது வந்து வெர்டிபிள் காலம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த டாப்பிக்கு. அடுத்தது ரிப் கேஜ், இதுவும் இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு. அதுக்கடுத்தது ஸ்டெர்னம் இருக்குது. அதுக்கடுத்து அப்பெண்டிகுலார் ஸ்கெலிட்டன் இருக்குது. அடுத்தது பெக்டோரல் கிரிடல் இருக்குது. அதுக்கடுத்தது வந்து இதில் வர்றது எல்லாமே வந்து பெல்விக் கிரிடல். இதில் எத்தனை போன்ஸ் இருக்குது இதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது டைப்பிக்கல் லாங் போனு, ஜாயின்ஸ் டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது டிஸார்டர் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இதில் இதெல்லாம் கண்டிப்பாக கொஷின் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த டாபிக் ஒன்று பார்த்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு கொஷின் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு கொஷின் நீங்கள் கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம். இதில் நான் எங்கெல்லாம் கொஷின் வருமோ நான் சொல்கிறேன். நீங்கள் லைன் பை லைன் படித்து வேறு ஏதாவது கொஷின் வர மாதிரி இருந்தால் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச இடத்த சொல்கிறேன். ஏன்னா மொத்தம் லைன் பை லைன் எடுத்தோன்னாக்கா குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு மேலே போகும். அதனால சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து சட்டக மண்டலம், அதாவது வந்து அந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இட்ஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் சட்டக மண்டலம் மற்றும் அதன் பணிகள். நம்முடைய போன் அப்படின்னு சொல்லுவோம், எலும்பு. சட்டக மண்டலம் எலும்புகள் மற்றும் குருத்தெலும்புகளால் ஆன ஒரு கட்டமைப்பு ஆகும். அப்போது சட்டக மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதெல்லாம் இருக்குன்னா எலும்புகள்னால் தெரியும். அப்போ குருத்தெலும்புகள் அப்படின்னா என்னென்னா ரொம்ப சாஃப்டாகிற போன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காது இருக்குது இல்லையா, அந்த காதில் இருக்கக்கூடிய அந்த போன் தான் வந்து குருத்தெலும்புன்னு சொல்லுவோம். அப்போ காது வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கு இல்லையா. அப்போ போன் அப்படின்றது வந்து குருத்தெலும்பு அப்படின்றது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு போன். அதுவும் இது கருவளர்ச்சியின் போது நடு அடுக்கிலிருந்து தோன்றியது. அப்போ இந்த போன், அப்போ இந்த சட்டக மண்டலம் அப்படின்றது அந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்றது எங்கேருந்து தோன்றுறது? கொஷின் கேட்பாங்க. அப்போ கரு வளர்ச்சியின் போது, அப்போ கரு வளரும் போது மொத்தம் 3 லேயர் இருக்கும். இந்த மாதிரி வந்து 3 லேயர் இருக்கும். அப்போ அவுட்டர் லேயர், மிடில் லேயர், இன்னர் லேயர். அப்போ வெளி லேயர், அப்போ நடு அடுக்கு, அப்புறம் உள்ளடுக்கு அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அவுட்டர் லேயர், மிடில் அடுக்கு, அதாவது நடு அடுக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, இதுலேருந்து தான் எது தோன்றுனாக்கா இந்த எலும்பு எல்லாமே தோன்றும். அடுத்து இது கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய இடம். எலும்புகள் தசைகளுடன் டெண்டான் எனப்படும் தசை நான்களால் இணைக்கப்பட்டுள்ளது. அப்போ இது போனு. இந்த போனுக்கு மேலே வந்து தசை அட்டாச் ஆகணும்னா அதுக்கு ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயருக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டெண்டான் அப்படின்னு பேர். அப்போ இந்த க்ரீன் கலர் வந்து போனுன்னு வச்சுங்க, இந்த பக்கம் க்ரீன் கலர் இருக்கிறது வந்து மசில்ஸ்னு வச்சுங்க, தசைன்னு வச்சுங்க. அப்போ இந்த பிங்க் கலர் ட்ரா பண்ணிக்க இல்லையா, அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெண்டான். அந்த டெண்டான் மூலிமா தான் என்ன இருக்குனாக்கா அந்த மசில்ஸ் வந்து போனோட அட்டாச் ஆகிருக்கும். இவை எலும்பு மண்டலத்தை நெம்புகோல் போல இயக்க தேவையான விசையை அளிக்கிறது. சட்டக மண்டலம் கீழ்காணும் 3 கீழ்கான் முறையில் 3 வகைப்படும். ஃபஸ்ட்டு வந்து நீர்ம சட்டகம். அப்போ நீர்ம சட்டகம் அப்படின்றது இவ்வகை சட்டகமானது திரவம் நிறைந்த உட்பகுதியை சுற்றி தசைகள் சூழ்ந்த அமைப்பு ஆகும். அப்போ எடுத்துக்காட்டு வந்து மண்புழு. அப்போ நீர்ம சட்டகம் அப்படின்றது எதில் இருக்குது அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. மண்புழுவில் இருக்குது. சரியா, மென்மையான உடலமைப்பு கொண்ட முதுகு நான் அற்ற. அப்போ முதுகு நான் அப்படின்னு அற்றனாக்கா இந்த முதுகெலும்பு கிடையாது, அதுதான் முதுகு நான் அற்றதுன்னு சொல்லுவோம். இல்லாதது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்புழு. அப்போ ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டன் எதில் இருக்குதுன்னு கேட்கலாம், இல்லை நீர்ம சட்டகம் எதில் இருக்குதுன்னு கேட்கலாம். மேக்ஸிமம் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, நீர்ம சட்டகம் அப்படின்னு தூய தமிழை பேஸ் பண்ணி நம்ம கொஷின் கேட்க மாட்டாங்க.
சரிங்களா? ஹைட்ரோஸ்கெலிட்டான் பிரசன்ட் இன் அப்படின்னா ஹைட்ரோஸ்கெலிட்டான் எந்த உயிரினத்தில் உள்ளது அப்படின்னு கேட்பாங்க. சரி, அப்போ ஹைட்ரோஸ்கெலிட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, வேறு வழி கிடையாது. ஏன்னா நம்ம தமிழ் மீடியம் படிக்கிறோன்னா தமிழ் மீடியமே தமிழையே பார்க்கக்கூடாது. சரிங்களா? அடுத்தது புறச்சட்டகம் எக்ஸோஸ்கெலிட்டான். இவை சட்டகம் முதுகு நாணற்ற உயிர்களில் காணப்படுகிறது. இதுவும் முதுகு நாண் இல்லாத உயிர்கள் தான் காணப்படுகிறது. உடலின் புறப்பகுதியில் உள்ள உறுதியான மற்றும் கடினமான பாதுகாப்பு அமைப்பு ஆகும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தாக்கா கரப்பான் பூச்சி. அப்போ எக்ஸோஸ்கெலிட்டான் எதில் இருக்குதுன்னா கரப்பான் பூச்சியில் இருக்குது. அடுத்து அகச்சட்டகம். இவை முதுகெலும்புகளின் உடலில் உள்ளது. எலும்பு மற்றும் குருத்தெலும்புகளாலான இவ்வமைப்பு தசைகளால் சூழப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டு மனிதன். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது எண்டோஸ்கெலிட்டான் அகச்சட்டகம், கரப்பான் பூச்சிக்கிட்ட இருக்கிறது புறச்சட்டகம் எக்ஸோஸ்கெலிட்டான், நீர்ம சட்டகம் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டான் அப்படின்றது மண்புழுக்கிட்ட இருக்கக்கூடியது. அடுத்து இதுவும் உங்கள் கொஷின் கேட்பாங்க. ஸோ மனிதனில் அகச்சட்டகம் என்னும் எலும்பு மண்டலம் எத்தனை எலும்புகள் அப்படின்னா 206 எலும்புகள் இருக்குது. 206 எலும்புகள் மற்றும் குருத்தெலும்புகளால் ஆனது. அப்போ மனிதனுடைய அகச்சட்டகம் அதாவது அந்த ஸ்கெலிட்டான் எத்தனை போன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 206 போன் இருக்குது. இம்மண்டலத்தை இரு வகையாக பிரிக்கலாம். ஒன்று அச்சு சட்டகம், இன்னொன்று இணையுறுப்பு சட்டகம். அச்சு சட்டகத்தில் மொத்தம் 80 எலும்புகளும் இணையுறுப்பு சட்டகத்தில் 126 எலும்புகளும் இருக்குது. அப்போ மொத்தம் 206ல் அச்சு சட்டகத்தில் 80ம் இணையுறுப்பு சட்டகத்தில் 126ம் இருக்குது. அடுத்து இங்கே சட்டக மண்டலத்தின் பணிகள் இதெல்லாம் நீங்களே படிச்சுக்கங்க. ஸோ இதிலெல்லாம் எதுவும் கொஷின் இருக்காது. ஸோ நான் இருக்கிற இடமா இருந்தால் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அப்போ இந்த பாயிண்ட் பாருங்கள். ஸோ கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்களை சேமிக்கிறது. நம்முடைய எலும்பு எதெல்லாம் சேமிக்கிறதுனா கால்சியத்தை சேமிக்கிறது, பாஸ்பரஸை சேமிக்கிறது மற்றும் மஞ்சளான எலும்பு மஜ்ஜை பகுதியில் ஆற்றல் மூலமான கொழுப்பு ட்ரைக்ளிசரைடை சேமிப்புகிறது. அப்போது நம்முடைய எலும்பில் வந்து பார்த்தாக்கா கால்சியமும் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்களை சேமிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எலும்பு மஜ்ஜை அதுவும் மஞ்சள் கலராக கூடிய எலும்பு மஜ்ஜையில் எது சேகரமாகிறது, எது சேருகிறது, எது சேமிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொழுப்பை சேமிக்கிறது. அந்த கொழுப்புக்கு என்ன சொல்லுவோம்னா ட்ரைக்ளிசரைடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாயிண்ட் பார்த்துக்குங்க. அடுத்து இந்த பாயிண்ட்டு விலா எலும்புகள்னால் அந்த மார்பு கூடு அப்படின்னு சொல்லுவோம். விலா எலும்புகள் பஞ்சு போன்ற முள்ளெலும்புகளின் பகுதிகள், நீண்ட எலும்புகளின் முனைப்பகுதி ஆகிய இடங்களில் இரத்த சிவப்பணுக்கள் மற்றும் வெள்ளை அணுக்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. கண்டிப்பாக கேட்பாங்க கொஷின். எந்த இடத்துல இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னா விலா எலும்புகள், பஞ்சு போன்ற முள்ளெலும்புகளின் பகுதிகள், அப்படியே பஞ்சு போன்ற முள்ளெலும்புகளின் பகுதிகள், அது நீண்ட எலும்புகளின் முனைப்பகுதி. இப்படி நீட்டாக இருக்குதுன்னா இதோடைய முனைப்பகுதி இந்த இடத்துல இங்கே தான் வந்து என்னென்ன இந்த ஆர்பிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெட் பிளட் செல் சிவப்பணுக்களும் டபிள்யூபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை அணுக்களும் உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்து அச்சு சட்டகம். இச்சட்டகம் உடலின் முக்கிய அச்சை உருவாக்கிறது. மண்டையோடு, நாவடி, அயாய்டு எலும்பு, முதுகெலும்பு, தொடர் மற்றும் மார்புக்கூடு ஆகியவை அச்சு சட்டக எலும்புகள் ஆகும். அப்புறம் மண்டை ஓடு. அப்போ மண்டை ஓட்டில் மொத்தம் எத்தனை எலும்பு இருக்குதுன்னு கேட்பாங்க. மொத்தமாக 22 எலும்புகளில் கபால எலும்புகள் 8ம் முகத்தெலும்புகள் 14ம் அடங்கும். அப்போ கபால எலும்புகள் மூளைக்கு உறுதியான பாதுகாப்பு வெறிவுரையை அளிப்பதால் இதற்கு மூளைப்பட்டகம் பிரெயின் பாக்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் என்ன கேட்பாங்கன்னு. ஸோ இப்போ மண்டை ஓடுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்கல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் மொத்தமாக எத்தனை எலும்பு இருக்குன்னா 22 எலும்பு இருக்குது. அதில் கபால எலும்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 8ம், முகத்தெலும்பு நம்ம மூஞ்சில் இருக்குது இல்லையா அந்த முகத்தில் இருக்கிற எலும்பு எத்தனைன்னா 14 இருக்குது. இது வந்து பண்ணாக்கா மூளைக்கு உறுதியான ஒரு இதுவை தரதுனால அதுக்கு வந்து பண்ணால் பிரெயின் பாக்ஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதான் கொடுத்துருப்பாங்க இங்கே மூளைப்பட்டகம் பிரெயின் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இதன் கொள்ளளவு, இந்த பிரெயின் பாக்ஸ் இருக்குது இல்லையா மூளைப்பட்டகம் எவ்வளோ அளவுக்கு அந்த மூளையை சேமித்து வைக்கும், பிரெயினை சேமித்து வைக்கும்னா 1500 கன சென்டிமீட்டர் அளவுக்கு மூளையை சேமித்து வைக்கும். சரிங்களா? இதுவும் கொஷின் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து கபால எலும்புகள் தையல் போன்ற அமைப்பினால் அசையாமல் இணைக்கப்பட்டுள்ளது. கபால எலும்புகள் ஓரிணை உச்சி எலும்பு, ஓரிணை பொட்டெலும்பு ஆகியவையும் நுதல் எலும்பு, பிடரி எலும்பு, எத்தமாய்டு ஆப்புருவ எலும்பு ஆகியன தனி எலும்புகளாகவும் உள்ளன. அப்போ வந்து பார்த்தாக்கா கபால எலும்புகளில் என்னென்ன எலும்பு இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொள்ளளவு இதை கேட்பாங்க.
1500. 1500 ஜென்ரலாக வந்துடும். பக்கத்தில் இருக்க பாருங்க கன சென்டிமீட்டர், இதை மாற்றி மாற்றி கேட்பாங்க. அடுத்து வந்து பண்ணாக்கா பொட்டு எலும்பில் உள்ள பெரிய துணை எலும்பு. ஸோ இங்கெல்லாம் எதுவும் வராது. ஸோ வந்தால் நீங்கள் அது ஜஸ்ட்டு பார்த்துங்க. ஏதாவது கொஷின் வர மாதிரி இருந்தால் நான் உங்களுக்கு கொஷினாக கொடுத்துட்றேன். சரிங்களா? இங்கே வேறு எதுவும் கிடையாது. அடுத்து இங்கே பாருங்கள், இது கேட்பாங்க. தொண்டைக்குழியின் அடிப்பகுதியில் யூவடிவ ஒற்றை நாவடி எலும்பு உள்ளது. அப்போது தொண்டைக்குழியின் அடிப்பகுதியில் யுவடிவ ஒற்றை நாவடி அயாய்டு எலும்பு, இதான் கொஷினே. நாவடின்னு கேட்க மாட்டாங்க தமிழில், அயாய்டு எலும்பு தான் கேட்பாங்க. ஏன் இந்த அயாய்டு எலும்புன்னா, நம்முடைய பாடியில் இருக்கிற எலும்புலேயே வந்து பண்ணாக்கா ஜாயிண்ட்டே இல்லாத ஒரு எலும்புனா எதுனா இந்த அயாய்டு எலும்பு தான். சரிங்களா? அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஒவ்வொரு நடுச்செவி நம்முடைய காது இருக்கு இல்லையா, அது நடுச்செவியிலும் சுத்தி வடிவ, சரியா, சுத்தி வடிவ எலும்பு, பட்டடை எலும்பு மற்றும் அங்கவடி எலும்பு ஆகிய 3 சிற்றெலும்புகள் உள்ளன. இவற்றுக்கு செவி சிற்றெலும்புகள். அப்போ செவி சிற்றெலும்புகள் எத்தனை இருக்குன்னா 3 இருக்குது. அதுக்கு என்ன பேருன்னு கேட்பாங்க. ஸோ இங்கிலீஷில் பார்த்துங்க, மால்கஸ், இன்கஸ், ஸ்டெபிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மேல்தாடை மேக்சில்லா என்னும் மேல்தாடை எலும்புகளால் கீழ்த்தாடை மேண்டிபிள் என்னும் கீழ்த்தடை எலும்புகளால் ஆனது. ஸோ இதெல்லாம் கொஷின் வராது. அடுத்து இந்த முதுகெலும்பு தொடர், இது கண்டிப்பாக வந்து பிறக்கா வரத்துக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ். ஏன்னா டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு பார்ட்டும். வெர்டிபிரல் காலம் நம்முடைய முதுகெலும்புன்னு சொல்லுவோம். 33 முள்ளெலும்புகள் தொடர்ந்து வரிசையாக இணைக்கப்பட்டு உடலின் முதுகுப்புறத்தில் முதுகெலும்பு தொடராக உள்ளது. இம்முதுகெலும்புகள் முள்ளெலும்பு இடைத்தட்டுக்கள் என்னும் குருத்தெலும்புகளால் இணைக்கப்பட்டுள்ளது. அப்போ மொத்தம் எத்தனை முள்ளெலும்புகள் இருக்குன்னா 33 முள்ளெலும்புகள் இருக்குது. இது கொஷின் கேட்பாங்க. அடுத்து முதுகெலும்பு தொடரில் எலும்புகள் 5 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த 33 எலும்பு சொன்னோம் இல்லையா, இது எத்தனை பார்ட்டாக பிரிக்கிறாங்கன்னா மொத்தம் 5 பகுதியாக பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து முள்ளெலும்பு, இந்த செர்விக்கல் பார்ட்டுன்னு சொல்லுவோம். இதில் எத்தனை இருக்குதுன்னா 7. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்பு முள்ளெலும்பு, தோரகேக், இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடுப்பு முள்ளெலும்பு, இதில் எத்தனை இருக்குனாக்கா 5. சரிங்களா? ஃபஸ்ட்டு சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7, ஃபஸ்ட்டு சொன்னதில் 7, ரெண்டாவது சொன்னதில் 12, அடுத்து 5, அடுத்து 5, அடுத்து 5. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா லும்பார், இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 முள்ளெலும்புகளும், திருவெலும்பு முள்ளெலும்பு, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5ம். அடுத்தது கை குழந்தைகளில் 5 முள்ளெலும்புகள் இருந்து திருவெலும்பு பெரியவர்களில் ஒரே எலும்பாக இணைந்துள்ளது. மற்றும் வால் எலும்பு காக்கிக்ஸ் 1ஆக உள்ளது. ரைட். இப்போது மொத்தம் 33 எலும்புன்னு நான் சொல்லிட்டேன். இந்த 33 எலும்பையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இமேஜை வச்சு பார்த்துக்குங்க. அப்போ இந்த இமேஜை வச்சு பார்த்தோம்னா ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த இமேஜிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும். அப்போ கழுத்து முள்ளெலும்பு மொத்தம் எத்தனை இருக்குதுன்னா ப்ராக்கெட்லேயே கொடுத்துட்டாங்க, 7 இருக்குது. அந்த கழுத்து பக்கம் மட்டும் எத்தனை இருக்குது? 7 இருக்குது. அடுத்து மார்பு பகுதி இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது, மொத்தம் எத்தனை இருக்குது? 12. இடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 முள்ளெலும்புகள் இருக்குது. சரிங்களா? அடுத்து இந்த இடத்துல திருவெலும்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 இணைந்தது. அப்போ சின்ன குழந்தையாக இருக்கும்போது 5ம் தனித்தனியாக இருக்கும். ஆனால் பெரியவங்கள ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுனா இந்த 5ம் சேர்ந்து ஒரே எலும்பாக தான் இருக்கும். அதுக்கடுத்து வால் முள் எலும்பு 4. சின்ன குழந்தையாக இருக்கும்போது 4 இருக்கும். ஆனால் பெரியவங்கள ஆனதுக்கப்புறம் 1 இணைஞ்சிரும். அப்போ இங்கே பாருங்கள், 7 + 12 19, 19 + 5 24, 24 + 5 29, 29 + 4 33 வந்துட்டுருக்கு உங்களுக்கு கணக்கு. சரிங்களா? இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் இங்கிலீஷில் பார்த்து வச்சுங்க. இங்கிலீஷில் பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்பாங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எங்கே கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து வேணாக்கா அந்த குழந்தைகளில் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரியா? குழந்தையாக இருக்கும்போது 4 தனித்தனியாக இருக்கும், அதே மாதிரி 5 தனித்தனியாக இருக்கும். பெரியவங்களானதுக்கப்புறம் அந்த 5 சேர்ந்து ஒரே எலும்பாக மாறிடும். சரிங்களா? அடுத்து ஒவ்வொரு முள்ளெலும்பின் மையத்திலும் உள்ளீடற்ற பகுதி உள்ளது. இதற்கு நரம்பு கால்வாய் என்று பெயர். இதன் வழியாகவே தண்டுவடம் செல்கிறது. முதல் முள்ளெலும்பு அட்லஸ் என்றும் இரண்டாவது முள்ளெலும்பு அச்சு முள்ளெலும்பு என்றும் அழைக்கப்படுகிறது.
ஸோ இதிலெல்லாம் கொஷின் வராது, ஜஸ்ட் அதெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்தது வேறு எங்கே சார் கொஷின் வரும் அப்படின்னா இங்கே வரும், ரிப்கேஜில் வரும். சரிங்களா? இந்த ரிப்கேஜ் விலா எலும்பு கூடு அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் எத்தனை இருக்குதுன்னா 12 இணை விலா எலும்புகள் உள்ளன. மொத்தம் எத்தனை இருக்குது? 12 இணை விலா எலும்புகள் உள்ளன. இதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த புக்கை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். சாரி, இந்த இமேஜ் ஃபோட்டோ வச்சு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். சரிங்களா? இங்கே மெய் விலா எலும்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தாக்கா பொய் விலா எலும்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தாக்கா இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல மிதக்கும் விலா எலும்புகள் அப்படின்னு பேர். சரியா? மொத்தம் எத்தனை இணை இருக்குதுன்னு சொன்னேன்? 12 இணை இருக்குதுன்னு சொன்னேன். அப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தாக்கா மெய், அப்போ உண்மையான விலா எலும்புகள் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் எத்தனைனாக்கா 1 to 7, அப்போ 7 பேர் இருக்குது. சரிங்களா? ஏன் சார் 7 பேருன்னா இங்கே முன்னாடிக்கு பாருங்கள், இதுதான் வந்து ஸ்டெர்னம் அப்படின்னு பேர். அப்போ இங்கே பாருங்கள் 1 2 3 போடுறாங்க. 1 2 3 7 வரைக்கும் இருக்கக்கூடிய எலும்பு எல்லாமே என்ன ஆகும்னா ஒவ்வொரு அந்த விலா எலும்பும் நேராக போய் என்ன பண்ணும், அந்த ஸ்டெர்னத்தோடவே ஜாயிண்ட் ஆகும். ஸோ இந்த 7 எலும்பு எதோட ஜாயிண்ட் ஆகுது? ஸ்டெர்னத்தோடவே ஜாயிண்ட் ஆகுது. ஆனால் அதுக்கு என்ன பேர்? மெய் விலா எலும்புகள் அப்படின்னு பேர். அடுத்து 8 9 10 3. சரியா? ப்ளஸ்ஸு 3. அப்போ ஃபஸ்ட்டு 7 சொல்லிட்டேன், இப்போ 3 இருக்குது. 8 9 10 இந்த 3ம் பார்த்தீங்கன்னா பொய் விலா எலும்புகள் அப்படின்னு பேர். ஏன் சார் பொய் விலா எலும்புகள்னால் இந்த பாருங்கள் 8 9 10 இது 3 டைரெக்டாக போய் ஸ்டெர்னத்தோடு அட்டாச் இருக்காது, அதாவது ஸ்டெர்னத்தோடு இணைஞ்சிருக்காது. அது எதோடு இணைஞ்சிருக்குன்னா 7வது விலா எலும்போடு இணைஞ்சு அது என்ன பண்ணுன்னா ஸ்டெர்னத்தோடு இணைஞ்சிருக்கும். அப்போ இது 3 வந்து இப்போ நான் பார்க்கறதுக்கு ஸ்டெர்னத்தோடு இணைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது இணையாமல் 7வது விலா எலும்போடு இணைஞ்சிருக்கிறதுனால அதுக்கு என்ன பேர்? பொய் விலா எலும்புகள் அப்படின்னு பேர். அப்போது மெய் விலா எலும்புகள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க, 7 பேர், 1 to 7. பொய் விலா எலும்புகள் எத்தனைன்னு கேட்பாங்க, 8 to 10. இப்போ லாஸ்ட்டாக பாருங்கள் மிதக்கும் விலா எலும்பு. ஸோ இங்கே நம்பர் போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த 2 இடத்துல 11 12, அப்போ 2 இருக்குது +2. அப்போ 7 + 3 10, 10 + 2 12. மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொன்னேன்? 12 இணைன்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த 2 இணை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டெர்னத்தோடு அட்டாச் ஆகலை, தனியாக வந்து பண்ணாக்கா ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு, மிதந்ததுனால அதுக்கு பேர் மிதக்கும் விலா எலும்புகள். ஸோ இதில் இருந்தும் நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க டிஎன்பிசி எக்ஸாமில். அடுத்து வந்து பார்த்தாக்கா அப்பெண்டிகுலார் ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லுவோம், இணையுறுப்பு சட்டகம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் மொத்தம் எத்தனை எலும்பு இருக்குன்னா 126 எலும்புகள் இருக்குது. மொத்தம் எத்தனை எலும்புகள் இருக்குது? 126 எலும்புகள் இருக்குது. அடுத்து பாருங்கள், இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. முழங்கைக்கும் மணிக்கட்டுக்கும் இடையே ஆரை எலும்பு ரேடியஸ் மற்றும் அல்னா ஆகிய இரு முன்கை எலும்புகள் முன்கையில் உள்ளன. அப்போ வந்து பார்த்தாக்கா ரேடியஸ் அல்னா அப்படின்ற 2 இருக்குது. சரியா? ஆரை எலும்புன்னு ஒன்றும் அல்னான்னு ஒன்றும் இருக்குது. இது ரெண்டும் எங்கே இணைஞ்சிருக்கு அப்படின்னா முழங்கைக்கும் மணிக்கட்டுக்கும் இடையில். அப்போ முழங்கைக்கும் மணிக்கட்டுன்னா நம்ம வாட்ச் கட்டுறோம் இல்லையா, அந்த இடம் தான் வந்து பார்த்தாக்கா மணிக்கட்டு. அந்த இடத்துல தான் இருக்குது என்னது? ஆரை எலும்பு ரேடியஸ் அல்னா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது அல்னா, இது ரேடியஸ். அப்போது இந்த மணிக்கட்டு ப்ளஸ் வந்து முழங்கை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ரீஜனில் 2 போன் இருக்குது. ஒரு போனுக்கு வந்து பண்ணாக்கா ரேடியஸ், இன்னொரு போனுக்கு வந்து பண்ணாக்கா அல்னா அப்படின்னு பேர். அடுத்து இதுவும் நமக்கு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியுமா டியூனோ பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். மணிக்கட்டு எலும்பு கால்வாய் எலும்பு நோய், மணிக்கட்டு எலும்பு கால்வாய் எலும்பு நோய் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து கார்பல் டனல் சின்ட்ரோம், சிடிஎஸ். இதோடைய அப்ரிவேஷனை கூட நமக்கு கொஷினாக கேட்கலாம், சிடிஎஸ்ன்னு சொல்லுவோம். யாருக்கு அதிகமாக வருது அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தாக்கா எழுத்தர்கள், ஸோ எழுதிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, எழுத்தர்கள். மென்பொருள் துறையில் பணிபுரியும், எப்போ பாரு டைப்பிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க தான் மென்பொருள் துறையில். கர்ப்பிணிகள், அலைபேசியில் தொடர்ந்து விளையாடுவோர், நம்ம மொபைல் வச்சுட்டு கேம் விளையாடிக்கிட்டே இருக்கு இல்லையா, இவங்களுக்கு தொடர்ந்து செய்தி அனுப்புவோர், தொடர்ந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள், இவங்களுக்கெல்லாம் என்ன வரும்னா சிடிஎஸ் கார்பல் டனல் சின்ட்ரோம் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். என்ன அப்படின்னா மணிக்கட்டில் உள்ள எலும்புகளும் இணைப்பு நார்களும் சிறுத்து மைய நரம்பை அழுத்துகிறது. அப்போ மணிக்கட்டில் இருக்கிற இணைப்பு நார்களும் எலும்புகளில் இருக்கக்கூடிய சிறு நரம்புகளும் மொத்தம் என்ன பண்ணுது, சிறுத்து போகுது, சின்ன சின்னதாக ஆகிட்டு, அதனால இந்த பிரச்சனை வருதுன்றாங்க. அடுத்து பாருங்கள், மொத்தத்தில்
மொத்தத்தில் 8 மணிக்கட்டு எலும்புகள் தலா 4 வீதம் இரு வரிசைகள் அமைந்துள்ளது. உள்ளங்கையில் 5 உள்ளங்கை எலும்புகளும் விரல்களில் 14 விரல் எலும்புகளும் உள்ளன. ஸோ இது வரைக்கும் வந்து பார்ட் 1 இருக்கட்டும். பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ கொடுத்துறேன். நன்றி, வணக்கம்.